டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு 2022 கண்டக்ட் பண்ண கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான வினாத்தாள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வினாயின் 1, பிரித்து எழுதுக. பொய்யகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். 2, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். சேர்த்து எழுதுக. 8 கூட்டல் திசை 8 திசை. 4, அருகுற எதிர்ச்சொல்லை கண்டறிக. தொலைவில். 5, அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. 6, பொருந்தாத சொல்லை கண்டறிக. உயர்திணைக்குரியதல்லாத பால்வகை கண்டறிக. பலவின்பால். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை அல்லாதவற்றை கண்டறிக. கீரைத்தண்டு. 8, பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. கூடை முடைந்தான். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. எருது எக்காலமிடும். மரபு தொடரின் பொருளை கண்டறிக. கொடிகட்டி பறத்தல் என்றால் புகழ்பெற்று விளங்குதல். 12, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினியன்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. கான்வர்சேஷன் உரையாடல். ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம். 14, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். 16, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். உடலின் உறுப்பு தலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அறிவு பகுதி கலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அணிகலன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பிஞ்சு வகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல், பழனம், செய். கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. கேள். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. பாடு, பாடுதல். பார் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரெச்ச வடிவம் பார்த்த. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. படி, படித்தல். 25, மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் நகர்தல் அல்லது இடம்பெயர்தல். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்பு. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை. 28, சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆடுபவரின் கரகச் செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர். கரகச்செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆட்சிக்கு அரசனின் அறங்கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள். அறங்கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. 30, சொற்களை ஒழுங்குபடுத்துக. பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல் மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. 31, விடை வகைகள். பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் சுட்டு விடை. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டு விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? 35, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளை எவ்வாறு அழைப்பர்? வெளிப்படை விடைகள். 37, செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். குமரன் ஓவியம் வரைந்தான். இது செய்வினை வாக்கியம். 38, பிறவினை சொற்றொடரை கண்டறிக. கபிலனை திருந்தச் செய்தான். 39, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ் பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. செயற்பாட்டு வினை. இடிவிழுந்த மரம் போல யோமை கூறும் பொருள் விளக்கம் துன்பம். 41, எம்பலம் என்பது சின்னம். டெரிட்டரி என்பது நிலப்பகுதி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிக. வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம்.
விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. 45. பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல். பிளாக்போர்டு கரும்பலகை. இதில் தவறான இணை ரிப்பீட் மிகுதியாக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிக. அடல்ட்ரேஷன் கலப்படம். தவறான ஊர்பெயரின் மருவை எழுதுக. மயிலை மயிலாடுதுறை. மருவு சொல் சரியான இணைகளை கண்டறிக. 1, 3, 4. மருவு சொற்கள் சரியாக பொருத்துக. ஆப்ஷன் ஏ. நிறுத்தக்குறி அறிக. கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்பொழுது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். சரியான நிறுத்தக்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. 53. சரியான நிறுத்தக்குறிகளை வாக்கியத்தை கண்டறிக. நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றில் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது? சொல். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல் எது? குந்திக்க. சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு. நேற்று நீ வந்தாயா. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சிங்கம் குருளை. சிங்கம் சரியான சொல் குருளை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பசு சரியான சொல் கன்று. சொற்களை இணைத்து இதெல்லாம் மரபு தொடர். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவர் எழுப்பினான். பொருத்தமான காலம் கண்டறிக. கவிதை இயற்றினாள் இறந்த காலம். நிகழ்காலத்தை குறிப்பது நடக்கிறது. பொருத்தமான காலம் அமைத்தல். சிரி என்ற வேர்ச்சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. சிரிப்பாள். சரியான வினாச்சொல்லை இட்டு எழுதுக. நல்லேப்பர் கோவில் டேஷ் உள்ளது. எங்கு உள்ளது? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை? 66. மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். அந்த இடத்துல ஆகையால்னு வரணும். சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் தெரிந்தற்று. அதுபோல அப்படின்றதுங்க வரணும். இவற்றுள் எது சரியானது? இருபொருள் தருக. ஆக்குதல் செய்தல் சமைத்தல். 70. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஏனி சாத்திய. இதில் ஆன்சர் வானமூன்றிய மதலை போல. இது பாடலில் வருது, சவுண்ட் ஸ்டாண்டர்டில். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். சால உரு தவ நனி கூர் கழி ஆகிய 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறிய. மிகுதி. உயர்ந்தோங்கு மலை தொடரில் இரு பொருளுக்கு இரு சொற்கள் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன. அவற்றை தேர்ந்தெடு. உயர் ஓங்கு. நகை என்னும் சொல் தரும் இருபொருள் தருக. சிரிப்பு அணிகலன். குறிநெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான உடையை தெரிவு செய்க. பாரி பரி. வள்ளல் குதிரை. 76. மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தினர். இது கூற்று. காரணம் மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பலை செலுத்த உதவுகிறது. கூற்று சரி, காரணம் தவறு. கலைச்சொல் தருக. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. கலைச்சொல் அறிக. காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். கலைச்சொல் அறிக. நூல் த்ரெட்டு. யாண்டு என்னும் சொல்லின் பொருளை அறிக. எங்கே. இது சவுண்ட் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. தகுந்த சொல்லை தேர்ந்து எழுது. வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் நுகர்வோர். பின்வருவனவற்றை பொருத்தி விட எழுதுக. ஆப்ஷன் பி. கட்டளை தொடரை கண்டறிக. பூக்களை பறிக்காதீர். 85. இவ்வரிகள் உள்ள பொருள்கோளை கண்டறிக. ஆழத்து மேலே குவளை குளத்தில்
கொண்டுகூட்டு பொருள்கோள். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தை பற்றி கூறும் நூலை கண்டுபிடி. கலிங்கத்து பரணி 10th ஸ்டாண்டர்டில் வரும். பிழை திருத்துதல். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை எழுதுக. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரியான தொடரை தேர்ந்தெடு. நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர். பிழையை திருத்தி எழுதுக. ஒரு புத்தகம். சொல் பொருள் பொறுத்துக. வாரணம் சூரன் பரி கமுகு பாக்கு குதிரை வீரன் யானை. ஆன்சர் டி. சொல் பொருள் பொறுத்துக. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. அல்லல் சேரு. அதுக்கப்புறமும் பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் பி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஈஸ்மன் என்பார் படச்சொல் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. இந்த பத்தியை படித்து நம்ம ஆன்சர் பண்ணணும். முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரைப் போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவிகா தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். விடுதலை போரில் பங்கேற்றவர் முத்துராமலிங்கர். அவர் உரையை கேட்க ஆங்கில அரசு செய்த செயல் சிறையில் அடைத்தது. மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிகா. வங்கச்சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நன்றி.